வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பருத்தித்துறை முனை கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்டு மீனவர்கள் நேற்றைய தினம் ஜாழ் மாவட்ட செயலர், ஆளுநர் மற்றும் கடற்றொழில் அமைச்சரையும் சந்தித்து மகஜர்களை கையளித்து தாம் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி வாடிகளை அகற்றுமாறும், தவறும் பட்சத்தில் 2 வாரங்களின் பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கரையோரம் பேண் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை பூராகவும் கடற்கரை ஓரங்களில் மீனவர்களின் மீன்பிடி வாடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமே மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இது இவ்வாறு இருக்க பருத்தித்துறை முனை கடற்றொழிலாளர்களின் கரையோர வாடிகளை மாத்திரம் அகற்றுமாறு கரையோர பெண் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் நமது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படையும் என மீனவர்கள் அமைச்சரிடம், மாவட்ட அரசு அதிபரிடமும் முறையிட்டுள்ளனர். இதனை உடன் நிறுத்துமாறு அமைச்சர் சந்திரசேகரன் குறித்த திணைக்கள அதிகாரிக்கு தெரியப்படுத்தியுள்ளதுடன் அடுத்து வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் கொழும்பு நகர பகுதியில் குப்பைகள் அகற்றப்படுவது அதிகரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. நாளாந்தம் 450 தொன்களாக காணப்பட்ட குப்பைகள் இம்மாத இறுதிக்குள் 500 தொன்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்கார தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்து பாலித நாணயக்கார, பண்டிகை காலம் என்பதால் தமது சராசரி குப்பை உற்பத்தி ஓரளவுக்கு அதிகரித்துள்ளது. பொதுவாக நகரில் தினசரி குப்பை உற்பத்தி 420 முதல் 450 தொன் வரை காணப்படுகின்றன. ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கொழும்பிற்கு வரும் அதிக எண்ணிக்கையிலான மக்களால் இது சுமார் 500 தொன்களாக அதிகரிக்கலாம் என நாங்கள் கணிக்கின்றோம். இதேவேளை அதிகளவிலான உணவுப் பொருட்கள் தூக்கி எறியப்படுவதால் அழுகும் குப்பைகளின் அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் கலாநிதி அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் வரையில் இறக்குமதி செய்யப்பட்டு 72,000 மெட்ரிக் டன் அரிசி துறைமுகத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்டு 72,000 மெட்ரிக் டன் அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 40,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாகவும், மேலும் சுங்கத்திற்கு அனுப்பப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அருகொட தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தனியார் துறையினருக்கு தற்போதைய அரசாங்கம் கடந்த 4ஆம் தேதி வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்துவது தொடர்பில் அரசு அவதானம் செலுத்தியுள்ளது. குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலப்பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதி என்று கருதப்படுகின்றது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடவுள்ளது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான கருவா செய்கையின் மூலம் வருடத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கருவா உற்பத்தி வருடத்திற்கு 25,000 மெட்ரிக் தொன்களாகும். இதில் சுமார் 19,000 மெட்ரிக் தொன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கருவா ஏற்றுமதி மூலம் இலங்கை தற்போது சுமார் 250 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டி வருவதாக கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனகலிந்தர தெரிவித்தார். குறித்த வருமானத்தை இரட்டிப்பாக்க திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், பாரம்பரிய கருவா பயிரிடப்பட்டு வரும் காளி மாத்தறை, அம்பாந்தோட்டை பிரதேசங்களுக்கு மேலதிகமாக குருநாகல், புத்தளம் மற்றும் மகாவலி பிரதேசங்களில் கருவா செய்கையை விரிவுபடுத்த கருவா அபிவிருத்தி திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. கருவா ஏற்றுமதி தொடர்பில் சீனாவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் சீனாவுக்கு கருவாவை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தவிர ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகள் கருவா ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கருவா அபிவிருத்தி திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. எவ்வாறாயினும் இந்நாட்டில் பெரும்பாலான கருவா மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலையில் மேலும் அதை மதிப்பு சேர் பொருட்களாக ஏற்றுமதி செய்ய முடிந்தால் அந்நிய செலாவணியை எளிதாக இரட்டிப்பாக்க முடியும் என்பதுடன் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கருவா வர்த்தகர்களை பெறுமதி சேர் பொருட்களுக்கு ஊக்குவிப்பதில் உதவ கருவா அபிவிருத்தி திணைக்களம் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரணைகள் ஏதுமின்றி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இப்போராட்டம் இடம்பெற்றது. மேலும் இதில் இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். அமரன் கலாநிதி மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து கட்டி எழுப்பி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தும் என்ற வாக்குறுதியை இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து பெற்றிருந்தார் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: முன்னாள் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு அவரது மனப்பூர்வமான அஞ்சலிகள். அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் இலங்கை தமிழர் விவகாரத்தில் மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார். 2011 அப்போதைய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடனான கூட்டறிக்கையில் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து கட்டியெழுப்பி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தும் என்ற வாக்குறுதியை பெற்றவர். அவர் பிரதமராக இல்லாத சமயத்திலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க சென்றபோது நாம் அவரை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி கூறி உரையாடியிருந்தோம். இந்தியாவின் பொருளாதார எழுச்சிக்கு காரணகர்த்தாவாக இருந்த அன்னாரின் மறைவுக்கு மீண்டும் எமது மனப்பூர்வமான அஞ்சலிகள் என்றுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.